பூங்காவில் கையில் கேக்கும் பூங்கொத்தையும் வைத்துக்கொண்டு பிரியா அமைதியாக காத்திருந்தாள். இன்று ரமேஷின் பிறந்த நாள். அவனுக்காகவே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாள். சில வருடங்களுக்கு முன் அதே பூங்காவில்தான் ரமேஷின் காதலை பிரியா ஏற்றுக்கொண்டாள். அந்த நிமிடங்கள், அந்த வாக்குறுதிகள், அந்த நான் எப்பவும் உன்னோடதான் சொன்ன குரல் எல்லாம் இன்னும் அவள் மனதில் புதிதாகவே இருந்தது. அதனால் இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் என்று அவளே திட்டமிட்டிருந்தாள். ரமேஷும் வருவதாக சொல்லியிருந்தான். கையில் வைத்திருந்த கேக்கை பிரியா மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்தான் நிச்சயம் சர்ப்ரைஸ் ஆவான். அவனுக்கு பிடித்த ஃப்ளேவர். அந்த கேக் பேக்கரியில் வாங்கியதல்ல, பிரியா தன் கைகளால் அன்போடும் கவனத்தோடும் செய்தது. ஒவ்வொரு அடுக்கிலும் பாசமும் ஒரு காதலின் எதிர்பார்ப்பும் மறைந்திருந்தது. நேரம் மெதுவாக நகர்ந்தது. நிமிடங்கள் மணிநேரமாய் வாரின. ஆனாலும் ரமேஷ் வரவே இல்லை. பிரியாவின் பொறுமை உடைந்தது. போனை எடுத்தாள். டயல் செய்தவுடன் கால் எடுத்தான். என்ன பிரியா, சொல்றத சீக்கிரமா சொல்லு. அவன் குரலில் எந்த அக்கறையும் இல்லை. ஒரு அவசரம், ஒரு அலட்சியம். ரமேஷ், நீ இன்னும் வரலையா? நான் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் சலிப்புடன் சொன்னான். எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் மீட்டிங். இப்போ இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வேண்டாம் பிரியா, நான் பிஸி. உனக்காக ஸ்பெஷலா கேக் பண்ணினேன். நீ வர முடியலனா ஆபீஸ்க்கு கொண்டு வந்து தரட்டுமா? கேக்கா? அந்த ஒரு வார்த்தையிலேயே அவளுக்கு எதிர்பார்ப்பு சிதற ஆரம்பிச்சது. அதெல்லாம் எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடு. அந்த வார்த்தைகள் ஒரு அறை போல விழுந்தது. ரமேஷ், நான் உனக்காக. அவள் முடிக்கும் முன், ப்ளீஸ் ட்ராமா வேண்டாம். கேக்கு, சர்ப்ரைஸ், பார்க்கு, இதெல்லாம் ஸ்கூல் கிட்ஸ் மாதிரி. க்ரோ அப் பிரியா. அப்போது போனில் பெண்ணின் சிரிப்பு சப்தம் கேட்டது. கால் கட். ஒரே நொடி அவள் கை நடுங்கியது. கண்ணீர் தானாகவே வழிந்தது. கையில் இருந்த கேக்கை பார்த்தாள். அவள் அன்பையும் எதிர்பார்ப்பையும் ஒரே வார்த்தையில் அவன் தூக்கி எறிந்திருந்தான். கடந்த சில நாட்களாக ரமேஷ் நடத்தையில் பல மாற்றங்கள். கால் குறைந்தது, ரிப்ளை லேட், பிஸின்னு சொல்றது அதிகம். முன்பு பல மணி நேரம் வரை போனில் பேசுபவன் நிமிடங்கள் கூட பேசுவதில்லை. கவரேஜ் ப்ராப்ளம் என்று போனை கட் செய்து விடுவான். அவள் மறுபடியும் அவனுக்கு போன் டயல் செய்தாள். லைன் பிஸி. பல மணி நேரங்களாக சோஷியல் மீடியால அவனோடு இருந்த அவளுடைய புகைப்படங்கள் ஒன்றொன்றாக டெலீட் ஆவது அவளுக்கு தெரியாம இல்லை. அதை பற்றி கேட்டால் இவனை எழுந்து விடுவோமா என்ற பயம் அவளை அமைதியா இருக்கச் செய்தது. நண்பர்கள் சிலர் சொன்னார்கள், அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பெண் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான் என்று. சிலர் அந்த பெண் கூட அவன் சுற்றுவதை பார்த்ததாக. இந்த அடையாளம், அவனை பற்றி வரும் செய்திகள் அவன் அவள் வாழ்வை விட்டு என்றோ சென்று விட்டான் என்று உணர்த்தினாலும் மனமோ அப்படி ஒன்னும் இருக்காது என்ன அவளே அவளுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டாள். ஆனா அந்த நொடியில் அவளுக்கு ஒன்று புரிந்தது. அவன் அவளை ஏமாற்றவில்லை, அவள்தான் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருந்தாள். மழை துளிகள் மெதுவாக பார்க் தரையை நனைத்து கொண்டிருந்தது. அந்த குளிரிலும் பிரியா தனியாக நின்றிருந்தாள். மனசுக்குள் 1000 சிந்தனைகள். அப்போது ஒரு பெண் தன் 2 குழந்தைகளோடு அருகே வந்தாள். பசி முகத்தில் எழுதியிருந்தது. அம்மா, 2 நாளா நானும் என் குழந்தைகளும் சாப்பிடல, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. பிரியாவின் மனம் உடைந்தது. கையில் இருந்த பணத்தையும் கேக்கையும் அவள் அந்த பெண்ணின் கைகளில் கொடுத்தாள். நீங்க நல்லா இருக்கணுமா என்று நன்றியோடு அந்த பெண் குழந்தைகளோடு சென்றாள். பிரியா பார்க் விட்டு வெளியே வரும்போது திரும்பி பார்த்தாள். அந்த சிறு குழந்தைகள் கேக்கை பொத்திப்பிடித்து ஒவ்வொரு கடியையும் ரசித்து ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். பசியால் வாடிய முகங்களில் இப்போது சந்தோஷம் பூத்திருந்தது. அந்த காட்சியே பிரியாவின் வாழ்க்கையே மாற்றியது. அவள் மனதுக்குள் நினைத்தாள், தினமும் கேக் சாப்பிடுபவருக்கு அது ஒரு சாதாரண உணவு. ஆனால் வாழ்நாளில் கேக் சுவைக்காதவர்களுக்கு அதே ஒரு துண்டு வாழ்க்கையின் மிக இனிய தருணம். உணவு போலத்தான் அன்பும் காதலும். பழகிப்போனவர்களுக்கு சாதாரணம், வலி கொண்ட மனங்களுக்கு அதுவே வாழ்வு. பிரியா மெதுவாக போனை எடுத்தாள். ஒரு நிமிடம் தயக்கம். பின் ராமேஷின் எண்ணை டெலீட் செய்தாள். சில காதல்கள் நினைவாகவே இருக்கலாம், எதிர்காலமாக வேண்டியதில்லை. அடுத்த நொடியில் அவள் தோழிக்கு அழைத்தாள். ஹே, நான் தான். ஒரு குட் நியூஸ். நீ எனக்கு உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேஸ்ட்ரி ஷெஃபா ஜாப் ஆஃபர் பண்ணினல்ல, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த நாளில்
ஒரு தவறான காதலை அவள் முடித்தாள். ஒரு சரியான வாழ்க்கையை தொடங்கினாள். காதலும் அன்பும் மதிப்பு கிடைக்கும் இடத்தில்தான் மலர வேண்டும். அவமதிப்பை சகிப்பது காதல் அல்ல. மரியாதையை தேர்வு செய்வதே சுய அன்பு. நம் அன்பு ஒருவரின் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் போதுதான் அது உண்மையான காதல். ஸ்டோரி திரை யூடியூப் சேனலில் மனதை தொடும் கதைகளை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்கள் ஊக்கம்.